வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மது போதையில் தந்தையை அடித்துக் கொன்ற மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இயற்கை மரணம் என நாடகமாடிய மகன் சிக்கியது எப்படி? கோவை மாவட்டம் பொள்ளாச்சி காமராஜர் வீதியை சேர்ந்த 73 வயதான நடராஜ் தனது மனைவியுடன் வசித்து வந்தார். இவர்களது 3 பிள்ளைகளும் திருமணமாகி தனியாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடைசி மகன் செந்தில் மது போதையால் குடும்பத்தை பிரிந்து தாய் தந்தையுடன் வசித்து வந்தார். செந்தில் தினமும் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்து தகராறு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். ஞாயிறு அன்று இரவு மது அருந்தி வீட்டிற்கு வந்த செந்தில் தந்தை நடராஜிடம் தகராறு செய்து அவரை சரமாரியாக தாக்கி கீழே தள்ளிவிட்டுள்ளார். பலத்த காயமடைந்த தந்தை நடராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். பின்னர் உறவினர்களை அழைத்து தந்தை இயற்கை மரணம் அடைந்து விட்டதாக தெரிவித்து உடலை அடக்கம் செய்ய முயன்றுள்ளார் செந்தில். உடலில் காயங்கள் அதிக அளவில் இருந்ததால் உறவினர்கள் சந்தேகமடைந்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கொடுத்தனர். அப்போது திடீரென வந்த போலீசார் நடராஜன் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் செந்திலிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் மது போதையில் நடராஜை தாக்கி கீழே தள்ளிவிட்டதால் அவர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். செந்தில் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தந்தையை அடித்து கொலை செய்துவிட்டு இயற்கை மரணம் என நாடகம் ஆடிய சம்பவம் உறவினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.